முடக்கப்பட்ட சென்னை பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்குகளை மீட்கும் முயற்சி நடந்து வருவதாகவும் அந்த முயற்சி தோல்வியடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கீதன் இணைக்கிறார். கீதன், விவரங்கள். சென்னை பல்கலைக்கழகத்தின் வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கு மேலாக அந்த வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வங்கி கணக்குகளை மீட்பதற்காக சென்னை பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றது. ஆனால் அந்த முயற்சிகள் எதுவும் பலன் கொடுக்காத நிலையை தொடர்ந்து வருகின்றது. குறிப்பாக வருமான வரி துறை சார்பில் அதாவது அண்டர்டேக்கிங் கேட்பதாகவும் இதை 300 கோடி ரூபாய் அளவிற்கு சென்னை பல்கலைக்கழகம் சார்பில் அந்த பணத்தை திருப்பி செலுத்த அந்த கணக்குகளை ஒப்படைப்பதற்கான அந்த பணத்தை கட்டுவதற்கான அந்த உத்தரவாதத்தை கொடுத்தால் மட்டுமே அந்த கணக்குகளை விடுவிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று சென்னை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த ஊதியம் என்பது வங்கி கணக்குகளுக்கு செலுத்தப்படவில்லை. மாத கடைசி நாளான இன்று பேராசிரியர்கள் அதே போல சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு அதற்கு எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்ததால் தற்போது வரை ஊதியம் என்பது இந்த மாதத்திற்கு வழங்கப்படாத நிலையே தொடர்ந்து வருகின்றது. எனவே வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை விடுவித்தால் மட்டுமே ஊதியம் என்பது இந்த மாதம் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் நிலை தொடர்கிறது. நன்றி கீதன், விரிவான விவரங்களுக்கு.